அப்ப பெரியாருடைய கொள்கையை அண்ணாவுடைய கொள்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு மரியாதைக்குரிய கருணாநிதி முதலமைச்சர், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், இப்ப மரியாதைக்குரிய இந்த நிதியும் வந்துட்டாரு. எங்க எடப்பாடியாருடைய ஜீனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது எடப்பாடியாரு அதுக்கு முன்னாடி ஒரு அப்பா, அதுக்கு 100 தலைமுறைக்கு எங்க போய் ஜீனை செக் பண்ணாலும் ஜீனை டெஸ்ட் பண்ணாலும் தமிழர்னா வரும். தமிழ்நாட்டை அழிக்கணும்னு விட்டா நாங்க ஆட்சியை நீட்டு போடுவோமா, உன்னை ஆள விடுவோமா? எங்களுடைய வேலையை களப்பணி செஞ்சு 2026ல திமுகவை அகற்றுவதுதான் முதல் பணியா இருக்கும். இது ஒட்டுமொத்த அதிமுக 2 கோடி தொடர்ந்து சபதம் எடுத்துட்டோம். நாங்க களத்துக்கு ரெடி ஆயிட்டோம். கண்டிப்பா அந்த ஆட்சி அகற்றாம விட மாட்டோம். அது நாசமா போன கட்சிமா. நீ போய் திரும்ப பிஜேபி அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியே பொருத்தமில்லாத கூட்டணி மட்டுமல்ல, அது விளங்காத கூட்டணி. விளங்காத கூட்டணி அது அப்படியேதான் போயிட்டு. அதை பத்தி எதுக்கு சிஎம் அவர்களே அது புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியை கபாலீஸ்வரம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனமா எல்லாம் பேசுறீங்கன்னா உங்களுடைய புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அபகரிச்சிட்டா, நீங்க அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சி அபகரிச்சிட்டீங்களா? அண்ணாவுடைய கொள்கையெல்லாம் குழி தோண்டி போச்சீங்களா இல்லையா? சொல்லலாம். குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர் அண்ணா, அதெல்லாம் குடும்ப ஆட்சிக்கு எதிரான பெரியார். அப்ப பெரியாருடைய கொள்கையை அண்ணாவுடைய கொள்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு மரியாதைக்குரிய கருணாநிதி முதலமைச்சர், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், இப்ப மரியாதைக்குரிய இந்த நிதியும் வந்துட்டாரு. கலைஞர் டிவிய, கருணாநிதி பேர்ல உள்ள கலைஞர் டிவியை நிர்வகிக்கிறதுக்கு. அதனால இதுதான் அண்ணாவின் கொள்கையா? இதுதான் பெரியாருடைய கொள்கையா? இதுதான் சமத்துவமா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் மனிதநேயமா? சொல்லுங்க. படிச்சுதானே வந்திருக்கான். திமுகவுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? 1949 கொட்டு மலையில ராயபுரம் ராபின்சன் பூங்காவில திமுக ஆரம்பிக்கும் போது மரியாதைக்குரிய அந்த முக்கிய தலைவர்கள் கருணாநிதியே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் இடைக்காலத்துல அண்ணாவை மனமாற்றம் செய்து ஏமாற்றி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏமாற்றி அனைவரையும் கன்வின்ஸ் செய்து இவர் கனையாளி மோதிரம் வாங்கி கொடுத்த அண்ணாவுக்கு ஏமாத்திட்டாரு. எல்லாரையும் ஏமாத்தி குறுக்கு வழியில அண்ணா மறைந்தவன 1969 திமுக பூந்து கருணாநிதிங்கிற மாதிரி பூந்து திமுக புடிச்சிட்டாரு. அன்னைக்கு புடிச்ச தரத்துல இன்னைக்கு வரைக்கும் விலகல. ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பமே இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க ஒட்டுமொத்த பதவியும் கௌசையும் அணிஞ்சுக்க யாராவது ஆக முடியுமா? எங்க கட்சியில பாருங்க, ஒரு கிளை செயலாளர் எடப்பாடியார் கிளை செயலாளர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு சாதாரண கிளை செயலாளர், சாதாரண கிளையில பேரவையில் உள்ள செயலாளர், கிளையில உள்ள இளைஞர் எம்எல்ஏ ஆகலாம். ஒரு சாதாரண ஒன்றிய சில எம்எல்ஏ ஆகலாம். சாதாரண இவங்க கொலைகேஸ்ல இந்த எடப்பாடி கொலைகேஸ்ல மழை வழிகள்ல அங்க எங்க போய் போலீஸ்ல சிக்காம மறைவா ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவரு என்ன பண்றது? அதாவது அவங்க ஒரு பங்காளிகளுக்குள்ள நடந்த குடும்ப சண்டை. அது மாதிரி மரியாதைக்குரிய கருணாநிதி மாதிரி தூத்துக்குடி சாமி ஆளை வச்சு கொலை பண்ணல. மரியாதைக்குரிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் பெறதுக்காக அண்ணாமலை பல்கலை உதயகுமார கொலை பண்ணாங்க. அந்த மாதிரி இல்ல. மரியாதைக்குரிய அண்ணாமலை ரமேஷ் ஊழல் வழக்கு தப்பிக்கிறதுக்கு தற்கொலை செய்யறதை தூண்டினாங்க. அந்த மாதிரி கிடையாது. 2G வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெரம்பலூர் சாதிக் பாசாவை கொலை பண்ணாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி அடுக்க கருணாநிதி குடும்பம் செஞ்ச கொலைகளை நம்ம எண்ணிக்கிட்டே போலாம். அதனால அந்த மாதிரி இது கொலை அவங்க குடும்ப அதனால பேசாதீங்க. உங்க குடும்பம் சென்ற கொலைகளை சொன்னா தமிழ்நாடே அதிர்ந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. கண்ணுக்கு தெரியாது எத்தனை கொலைகள் இருக்கு. அதனால உங்களுக்கு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மலவழி கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. துடிக்குது இந்த குடும்பத்தை எப்ப தமிழ்நாட்டை விட்டு மீண்டும் துவங்க இடமே ஓங்கல், அந்த ஓங்கலுக்கு விரட்டுறது தயாரிக்கிட்டான். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? 2021 திமுக ஆட்சியை பிடிச்ச உடனே அவங்களுடைய ஊரு ஓங்கல்ல வெடி வெடிக்கிறாங்கம்மா. இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு அவமானம், தமிழருக்கு அவமானம். இங்க உள்ள நீ முதலமைச்சர் ஓங்கல் வெடி வெடிக்கலாம், பட்டாசு வெடிக்கலாம். எடப்பாடியாருடைய ஜீனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது எடப்பாடியாரு அதுக்கு முன்னாடி ஒரு அப்பா, அதுக்கு 100 தலைமுறைக்கு எங்க போய் ஜீனை செக் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணாலும் தமிழர்னா வரும்.
மரியாதைக்குரிய இன்பநிதி, மரியாதைக்குரிய உதயநிதி, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், மரியாதைக்குரிய கருணாநிதி, மரியாதைக்குரிய முத்துவேலர். அதுக்கு முன்னாடி இன்னும் 10 தலைமுறை போனா உண்மையிலே நீங்க தமிழகம் வருவீங்களா? ஏதாவது நீங்க வேற லாங்குவேஜ் உங்களுக்கு வரும். நீங்க எங்க இருந்தா வந்தவங்க, நீ உனக்கு நீ எங்க இருந்தே வந்துட்டு இங்க உள்ள மக்களை பிளவுவாத அரசியலையும் பிழைப்புவாத அரசியலையும் மக்களை பிரிச்சு மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிச்சு எங்களைதான் நீ ஒரு அரசியல் போர், ஒரு வரி போர் இந்த மக்கள் மீது செலுத்தி தமிழ்நாட்டை அழிக்கணும்னு விட்டா நாங்க ஆட்சியை நீட்டு போடுவோமா? உன்னை ஆள விடுவோமா? எங்களுடைய வேலையே களப்பணி செஞ்சு 2026 திமுகவை அகற்றுவதுதான் முதல் பணியா இருக்கும். இது ஒட்டுமொத்த அதிமுக 2 கோடி தொண்டர்கள் சபதம் எடுத்துட்டோம். நாங்க களத்துக்கு ரெடி ஆயிட்டோம். கண்டிப்பா அந்த ஆட்சி அகற்றாம விட மாட்டோம். ஐயா, அமித்ஷா அவர்கள் ஏன் எடப்பாடி அவர்களோட பேரை கூட்டணி கட்சி பத்தி பேசும்போது கூறவே இல்ல? அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி. அவரு அறிமுக கூட்டத்தை சொல்லிட்டாரு மிக தெளிவா. அதிமுக தலைமையில பிஜேபி கூட்டணி, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப ஒரு கட்சி நடத்துறாங்க, அவங்களும் தேசிய கட்சி, அவங்களுடைய ஆசையா இருக்கலாம். அது நிராசைகிறது ஆசையா இருக்கிறது மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கலாம். அதாவது எலெக்ஷன் வரணும், கூட்டணிக்கு இத்தனை சீட்டு இருக்கு, அவங்க அத்தனை சீட்ல ஜெயிக்கணும், அதெல்லாம் நடந்தாதான் கூட்டணி ஆட்சி. மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுக்கலாதான் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம். அதனால எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டா கூட்டணி ஆட்சி வந்ததே கிடையாது. ஒரு தெளிவான தீர்ப்பை தான் மக்கள் கொடுப்பாங்க. ஒரே ஒரு முறை 2006 2011 அப்போ ஒரு மைனாரிட்டி அரசை மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் கருணாநிதி தான் நடத்தினாரு. அப்போ கூட அவங்க 89 சீட் தான் காங்கிரஸோட அவங்க கூட்டணியில சேர்க்கல, மந்திரி சபை இடம் கொடுக்கல. அதனால தமிழ்நாட்டினுடைய ஆட்சி முறை தனித்துவமான ஆட்சி தான். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தருடைய ஒரு கட்சி நடத்துறது அவங்களை ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க, அவங்களும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்க ஆசைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அதனால எலெக்ஷன் வரட்டும், மக்கள் தெளிவா இருக்காங்க. அதிமுக தலைமையில தான் கூட்டணி. அதனால கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை. அது சரியா? இப்போ அண்ணாவை பத்தி தவறாக பேசின ஒரு கட்சி கூட கூட்டணி போறீங்க, நாளைக்கு இப்போ கட்சியை அடகு வச்சவங்க தமிழ்நாட்டையே அடகு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் பேசியிருக்காங்க. அதை பத்தி கருத்து சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதாவது அண்ணா பெரியார் 2 பேருமே திராவிடம்ங்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது தான் திராவிடத்தினுடைய நோக்கம். அது ஒரு குரல். திராவிடம்ங்கிறது ஒரு குரல். அதாவது திராவிடம் ஒரு மாயைன்னு மறைந்த மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ராமமூர்த்தி புக்கில் இருக்காரு. அதே மாதிரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீதி கட்சியினுடைய பரிமாணம் தான் திராவிடம் கட்சி. காங்கிரஸ் எதிர்த்தா நீதி கட்சி வந்துச்சு, திராவிட கட்சியில வந்துச்சு. அந்த காங்கிரஸோட கூட்டணி போட்டிருக்காங்க, அந்த கம்யூனிஸ்டோட கூட்டணி போட்டிருக்காங்க. ஜாதியவாதத்தை ஜாதியவாதத்துக்கு எதிரானதான் திராவிடம். ஜாதியவாதத்தை தூக்கி பிடிக்கிற கொங்கு நாடு மக்கள் கட்சி, இப்படி அவங்களோட கூட்டணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாதியே இல்லைன்னு சொல்ற திருமாவளவோட கூட்டணி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு கொள்கையற்ற முரணற்ற ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு எங்களை பார்த்து நாங்க அண்ணாவையே நாங்க எங்க கொடியில புரட்சிருக்கோம். அண்ணாங்கிறது எங்க ஊர்லையும் உயிர்லையும் கலந்துருக்காரு. நாங்க பெரியாருடைய கொள்கையை நாங்க ஏத்து நாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். கூட்டணிங்கிறதுங்க அரசியலுக்கு தேர்தலுக்கு வெற்றிக்கு மட்டும்தான். அதனால கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. அதனால இதுல எந்த சந்தேகமே வேணாம். அதாவது அண்ணாவுடைய கொள்கையையும் பெரியாருடைய கொள்கைகளையும் பாதுகாக்கிறப்பல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையா இருக்கும். நாங்க எந்த காலத்திலும் இருவருடைய கொள்கைகளையும் நாங்கள் பாதுகாப்பதிலே சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இதுல எந்த டவுட்மே வேணாம். சொல்லுங்கய்யா, அவங்க கூட்டணி கட்சிமா அந்த கூட்டணி போனி ஆகாது. அப்புறம் சிஎம்மும் திருமாவளவன் அவர்களும் திரும்ப அந்த கட்சி அவங்களுக்கு டைம் பாஸ் அது பேசுறாங்க. இது எனக்கு டைம் பாஸ் எல்லாம் கிடையாது. சும்மா திமுக பாஜக கூட்டணி என்னைக்காவது கரையேறும். ஏமா என்னைக்காவது பேசுறலாம் சித்தாந்தமா பேசுறேன். நீங்க உங்களுடைய கொள்கை கூட்டணி முரணற்ற கூட்டணி, மதவாத கூட்டணி, ஜாதியவாத கூட்டணி, ஊழல் கூட்டணி. இந்த கூட்டணி மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏங்க எங்க மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நாங்க பிஜேபி சேர்ந்துட்டோம். நாங்க பிஜேபி சேர்ந்துட்டோம். இந்தியா கூட்டணி யாரு தலைமை? காங்கிரஸ். அந்த கூட்டணி நீங்க இருக்கீங்க. அங்க சிவசேனா ஒரு சுவேசேனா ஒரு கட்சி வச்சிருக்கீங்க. மரியாதைக்குரிய மறைந்த பால்தேக்கருடைய மகன் உத்தரவு தாக்கரே. அந்த கட்சி மட்டும் என்ன மதவாத கட்சி இல்லாம என்ன கட்சி அது? பிஜேபியோட மதவாதத்தை தூக்கி அந்த கட்சியை நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. எங்களை சொல்றீங்க சார்
திமுக மாதிரி முன்னுக்கு முரணா அரசியல் பண்ற கட்சி திமுக. RSSக்கு அரசியல் இயக்கம், அது ஒரு சமுதாய அமைப்புன்னு சர்டிபிகேட் கொடுத்த கட்சி திமுக கட்சி. ராமர் கோயில் கட்டுறதுக்கு நிதி கொடுத்த கட்சி திமுக கட்சி. 2009 பாராளுமன்ற தேர்தலில் இந்து முன்னணிய ஆதரவு பெற்ற கட்சி, இந்து முன்னணியை வேலை செய்ய வச்ச கட்சி, இந்து முன்னணியை வேலை வாங்கின கட்சி திமுக கட்சி. அதனால அவங்களுக்கு தேவைன்னா RSS கூட்டிக்குவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா இந்து முன்னணி கூட்டுவாங்க, அவங்க தேவைன்னா பிஜேபி கூட்டணி வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா பிஜேபியோட மந்திரி சபையிலே கூட்டணி வச்சுக்குவாங்க. அதனால திமுக என்பது ஒரு தில்லுமுடி கட்சி. அதனால அதிமுக நாங்கள் வெற்றிக்கு தேவையான ஒரு கூட்டணி தான் வச்சிருக்கோம். கொள்கையில நாங்க என்னைக்குமே சமரசம் மாட்டோம். எங்க கொள்கையை எங்கேயுமே விட்டு விட மாட்டோம். அது மதவாதமா இருந்தாலும் சரி. ஒருவேளை மதல்வாரம் நான் துளிர் விட்டால் அதை ஒட்ட நறுக்குவோம். அதற்கான உறுதிமொழி நாங்க தர்றோம். அது நாசமா போன கட்சிமா. நீ போய் திரும்ப பிஜேபி அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியே பொருத்தமில்லாத கூட்டணி மட்டுமல்ல, அது விளங்காத கூட்டணி. விளங்காத கூட்டணி அது அப்படியேதான் போயிட்டு. அதை பத்தி எதுக்கு சிஎம் அவர்களே சிஎம் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல. எடப்பாடி ஏதாவது சொல்லியிருக்காரு, அவர் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல. அது எதிர்கட்சி தலைவர் ஏதாவது சொல்லுவாரு, அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. அதெல்லாம் ஏமா இவங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆளு நம்ம திரு செந்தில் அவர்கள். அவருக்கு வழக்கறிஞராக இருக்காரே தவிர அந்த நுட்பங்கள்லாம் அவர் அதிகமா கத்துக்கிடல, அரசியல் நுட்பங்களை. அவர் இப்பதானே அதிமுகல ஒரு பொறுப்புல இருக்காரு. இன்னும் போக போக தெரிஞ்சுக்குவாரு அதிமுகன்னா யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாரு. எல்லாம் எப்படி அந்த கொங்கு பெல்ட்ல மட்டும் எல்லாத்துக்கும் பொறுப்புகள் அங்க மட்டும் குமிஞ்சிருக்கு கட்சியில, மற்றவங்களுக்கு ஏன் பொறுப்பு இல்ல, கொஞ்சமா சிந்திச்சாரா? ஆமா, என் பொறுப்பு எல்லாம் இப்ப அடுத்தடுத்து. ஏன்னா இப்ப உதயநிதி அவர்கள் படம் வாய்ப்பு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இல்ல நான் அரசியலுக்கு எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆவீங்களான்னு கேட்டப்போ இல்ல நான் எம்எல்ஏ எல்லாம் ஆக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா எம்எல்ஏ ஆனாரு. இப்ப துணை முதல்வர் ஆவீங்களான்னு கேட்டப்போ இல்ல துணை முதல்வர்லாம் ஆக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப துணை முதல்வர் ஆக போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இது இந்த மாதிரி நாங்க கருத்துல எடுத்துக்கிறோம். துணை முதல்வராக இருக்காரு. இப்ப அடுத்து 31ல அவர்தான் தலைவரா வருவாரு அப்படின்னு ஒரு இருக்கு. அதெல்லாம் 31ல பாப்போம். 31ல அவர் தான் சிஎம். அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. குடும்பம்னா என்ன குடும்பம்? அவரு கல்யாணம் ஆகி அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் வெளியே போயிடுச்சு, அவ்வளவுதான். கலைஞர் குடும்பம்னா கலைஞருடைய பிள்ளைகள், அதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடிதான். அதெல்லாம் கூட்டு குடும்பம் எல்லாம் இப்ப கிடையாது. இருமா, ஸ்டாலின் எங்க இருக்காரு? கோபாலபுரத்துல குடியிருக்காரு. கோபாலபுரத்துல அம்மா குடியிருக்காரு. அவங்க அண்ணன் இருக்காரு, அவர் இங்கே குடியிருக்காரு. மதுரையில குடியிருக்காரு. கனிமொழி இங்கே ஒன்னாமா இருக்குது. கனிமொழி எங்க இருக்கு? சிஐடி நகர்ல இருக்குது. ஆக சித்தரஞ்சன் சாலையில இவர் இருக்காரு. அதனால குடும்பங்கிறதெல்லாம் கிடையாது. குடும்பங்கிறதெல்லாம் எப்பன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் பெருசாகி ஒரு கல்யாணம் ஆகிற தொட்டுக்கும் தான் குடும்பம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அது உடஞ்சிரும். அவங்க சம்பந்தம். இப்ப கலைஞர் அவங்க பையனுக்கு எங்க பொண்ணு எடுத்தாரு, அவங்க சொந்தத்துல யாருக்காவது ஸ்டாலினுக்காகட்டும் அல்லது செல்வத்துக்காகட்டும் இல்லம்மா, யாருக்குமே அவங்க இனத்திலயோ அவங்க சொந்தத்திலேயோ கல்யாணம் பண்ணலம்மா. எல்லாம் வெளியில தான் பண்ணிருக்கு. இப்ப ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பையன் இவர் யார கல்யாணம் பண்ணியிருக்காரு? ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தாரு. அந்த அம்மா கிறிஸ்டியனு, இவர் செட்டியாரு, அவர் மேல கட்டியிருக்காரு. அவர் மகளுக்கு யார கொடுத்திருக்கு? அவர் மகளுக்கு கொடுத்தது மட்டும்தான் அதுவும் ஒரு முதலியாருக்கு தான் கொடுத்துருக்கு. இது இவங்க முதலியாரே இல்லை, அவங்க முதலியாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆகையினால அவங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் ஜாதிங்கிறது இல்ல. ஜாதியை பத்தி பேசலையா? அவங்க யார வேணா திருமணம் பண்ணிக்கிட்டா அது பிரச்சனை இல்ல. ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறதுனாலதானே பையனை பிறந்தாக்கா அவங்களுக்கு தகுதி இருக்கு, வர்றாங்க. மக்கள் வாக்களிக்கிறாங்க, வர்றாங்க. மக்கள் வாக்கு போட்ட குடும்ப அரசியல், கத்திரிக்காய் அரசியல். என்ன குடும்ப அரசியல்? மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல, மக்கள் வாக்களிக்க போது தானே வர்றாங்க. வெறும் மக்களை பாருங்க. ஐயா திமுக வாக்களிக்காதீங்க, உங்க காலில் எவ்வளவுன்னு போய் கூட சொல்லுங்க. இல்ல 5000 10,000 கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அவங்கதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கல்ல கண்டெய்னரா. அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. எங்களை சீண்டலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. எப்பயுமே எடப்பாடிக்கும் சரி திரு செந்திலுக்கும் சரி திமுக உரசி பார்க்கறதே பழக்கமா போச்சு. அதனால இந்த உரசி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு அரசியல் பண்ணட்டும். இந்த குடும்ப அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, அவங்களுக்கு பொய் பேசுறதுங்கிறது அவங்க உடம்புல ஊன்ல உதிரத்துல ஒட்டுனது. அதாவது அண்ணாதுரை இது எப்படி இந்த கட்சியை அபகரிச்சாங்களோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
திராவிட முன்னேற்றத்துக்குள்ள குடும்ப சொத்தாக்கிட்டாங்க. சமூக நீதி பேசுவாங்க, சமத்துவம் பேசுவாங்க, மனிதநேயம் பேசுவாங்க. ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் பதவி எடுத்துக்கிடுவாங்க என்ன. அதனால அந்த குடும்ப ஆட்சிங்கிறது விரைவில் முடிவுக்கு வரப்போகுது. இதோட திமுக இருக்குமா இல்லையாலாம் தெரிய போறல. திமுகவை வந்து இந்த இந்த ஃபேமிலில இருந்து அகற்றி பழைய அண்ணா காலத்து திமுக கூட வந்து வரலாம், அண்ணா திமுக மெர்ஜ் ஆகலாம். அதனால விரைவில் வந்து குடும்ப ஆட்சி முடிவுக்கு வரும். விரைவில் திமுக வந்து வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து அவங்கள்ட்ட இருந்து மீட்கப்பட்டு அண்ணா திமுக மெர்ஜ் ஆயிடும். திமுக தொண்டர்கள் ரெடியா இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப ஆட்சி ஆதிக்கத்தை வந்து மனம் புழுங்கி வெந்து வேதனையாகி அழிவு பாதையில போறதை விரும்பல உண்மையான அண்ணாத்தோட வந்து வாரிசுகள். அதனால வந்து விரைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், ஆட்சி மாற்றம் வரும். அப்ப திமுகவே இருக்காது. சரியா. இப்ப எடப்பாடி ஐயா அவர்கள் தொடர்ந்து அவங்களோட கட்சியில இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் தொடர்ந்து நீக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அது எதனால நீக்குறாங்க, அதோட காரணம் என்ன? ஏமா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியில எடப்பாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குற்ற பின்னனுடைய வழக்கு நிறுவலில் எந்த நிர்வாகியையும் நியமிக்க கூடாது கட்சி பொறுப்புகள்ல. அந்த மாதிரி ஏதாவது 1-2 இருந்துச்சுன்னா அவங்கள கண்டுபிடிச்சு கட்சியை விட்டு நீக்கிறாரு. இது நல்ல விஷயம் தானே, வரவேற்குங்க. ஏன் அவர் மேல குற்ற பின்னணி உடையல கட்சியில சேர்க்கக்கூடாதுன்னு எங்களுடைய நிலைப்பாடு, அம்மா காலத்து நிலைப்பாடு. இன்னைக்கு மரியாதை எடப்பாடி அவர்களும் அதை வந்து ஃபாலோ பண்றாரு. குற்ற பின்னணி ஏதாவது சம்பந்தம் இருந்தா கட்சியை நீக்கிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்ப குற்ற பின்னணியில் உள்ளவங்க மட்டும்தான் நீக்கிருக்கீங்க, வேற யாரையும்? வேற யாரும் நாங்க நீக்கல. குற்ற பின்னணி உள்ளவங்க மட்டும் தான் நீக்கிறீங்க. அது ஆல்ரெடி மாவட்ட செயலாளருக்கு உள்ள பதிவு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யாராவது வழக்கு இருந்தா அவங்கள வந்து கட்சி பொறுப்புல இருந்து எடுத்துருங்க அப்படி. இனிமே புதுசா போறவங்களுக்கும் வழக்கு இருந்தா ரெக்கமெண்ட் பண்றாதீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்ன தவறு வரும்? தவறில்லைதான். திமுக விட்டு கொடுத்த மாநில உரிமைகள் எல்லாம் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன உரிமைகள் எல்லாம் திமுக விட்டு கொடுத்தாங்க, அதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? என்ன உரிமையை விட்டு கொடுக்கலையா? எல்லாமே விட்டு கொடுத்ததுதான். கச்சத்தீவுல இருந்து, காவிரி பிரச்சனைல இருந்து, முல்லை பெரியாறு பிரச்சனைல இருந்து, மீத்தேன்ல இருந்து, ஈத்தேன்ல இருந்து, நீட்ல இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் திமுக விட்டு கொடுத்துச்சு. அதைத்தான் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதிமுகவுடைய முதல் தேர்தல் வாக்குறுதிய ஆட்சிக்கு வந்தால் அமைதி, வளம், வளர்ச்சி எனும் அம்மாவின் தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம். இருளில் மூழ்கடிக்கப்பட்ட ஆல்ரெடி மாநில உரிமைகள்லாம் வந்து பறிபோயிடுச்சு. அந்த நான் சொன்னல, கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அதே மாதிரி முல்லை பெரியாறு பிரச்சனை, நீட் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அரசு வந்து ஒரு கையாளாத அரசு, வக்கற்ற அரசு, திராணியற்ற அரசுங்கிறதுக்கு உதாரணம் தேசிய மருத்துவ கழகம் ஆணையம் ஒன்று இருக்கு. அதாவது 1 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல அரசு மருத்துவக் கல்லூரி 36 கல்லூரி இருக்கு. இந்த ஆட்சி வந்து 2வது வருஷமே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதாவது 3வது வருஷம் நோட்டீஸ் 2024-23 கடைசியில் நினைக்கிறேன். அதாவது கடந்த 4-3 வருஷமா வந்து அரசு மருத்துவர்களுடைய நிர்வாகம் சரியில்லை, அங்கே உள்ள கட்டமைப்புகள், அங்கே உள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து டீவியேஷனா இருக்கு, குறைபாடா இருக்கு. ஆனா அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு எங்களுக்கு உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநில அரசு, விடிய அரசு அந்த குறைகளை நிவர்த்தி செய்து மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணல. ஆனால் மருத்துவத்துறைக்கு 40,000 கோடி 50,000 கோடி ஒதுக்குறாங்க. இந்த இப்ப நாங்க கஷ்டப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிக்கு வந்து நாங்க பெர்மிஷன் வாங்கி கொடுத்தோம். ஆனா அந்த வாங்கி கொடுத்த பெர்மிஷன் எல்லாம் அங்கீகாரம் தரக்கூடிய சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவிலே அதாவது ஜார்க்கண்ட்ல 8,000 மக்களுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கான். அஸ்ஸாம்ல 4,000 மக்களுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கான். ஊபியில 2,700 மக்களுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கான். பீகார்ல 3,000 மக்களுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கான். தமிழ்நாட்டுல 495 நபர், கிட்டத்தட்ட 500 நபர்களுக்கு ஒரு டாக்டர். கர்நாடகா நம்மளோட ஃபர்ஸ்டா இருக்கான், 457 நபர்களுக்கு ஒரு டாக்டர். இப்படி காரணம் திராவிடம். நீ சொல்றாங்கல்ல, திராவிட ஆட்சி தான் காரணம். குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது காமராஜர் ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில ஒரு 7-8 மருத்துவ காலேஜ் வந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியில, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆட்சியில கிட்டத்தட்ட 29 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கு 495 நபருக்கு ஒரு மருத்துவ விகிதாச்சாரத்தை கொண்டு வர அதிமுக அரசு. அதை காப்பாற்றணுமா இல்லையா?
இன்றைக்கு வந்து 11 கிட்டத்தட்ட 34 மருத்துவக் கல்லூரியுடைய அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி ஒரு திராணியற்ற வக்கற்ற ஆட்சியா இருக்கு இந்த ஆட்சி. என்னத்த சொல்றீங்க? எப்ப ஆட்சி இது மட்டுமா? 9 லட்சம் கோடி கடன்ல மூழ்கி போச்சு தமிழ்நாடு. அப்ப மீட்டெடுக்குமா இல்லையா? அப்படி மீட்டெடுக்கணும்னா நம்மளுக்கு மத்தியில ஒரு அனுசரணை ஆட்சி தேவையா இல்லையா? அப்ப நம்ம பிஜேபி தான் கூட்டணி. அப்ப அதிமுக எடுத்த ஸ்டாண்ட் கரெக்ட். பிஜேபி ஆட்சி மத்தியில இருக்கு, அதிமுக மீண்டும் ஆட்சி மலரும். அதிமுக ஆட்சி மலர்ந்தால் மட்டுமே தமிழ்நாட்டை கடல்ல இருந்து மீட்டெடுக்க முடியும். ஏமா அது முழுக போற கப்பல்மா, அது ஏற்கனவே கடல்ல முழுகிட்டு இருக்கு. அது எப்படிடா ஏதாவது இப்ப பிடிச்சி நீந்தி கரை சேரலாமான்னு பாக்குறாங்க. அது கரை சேர்றதுக்காக போய் அது ஒரு ஒப்பு ஒன்னத்துக்கும் தேவையில்லாத ஒரு படகுல ஏறி இருக்காங்க. ஒட்டுமொத்த படகும் வெயிட் தாங்கம்மா, அதுவும் கவலை போகுது. சரி, அப்ப இந்த மாநில உரிமைகள் எல்லாம் மீட்டெடுப்பேன் மாநில உரிமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாநில உரிமை எல்லாம் நாங்க எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்றோம். எல்லாமே வந்து சேரும். மாநில உரிமைகள் இவங்கன்னா மாநில உரிமைக்கு இவங்க என்ன அத்தாரிட்டி? அதாவது முத ஆட்சிக்கு வரட்டும், மாநில உரிமை நம்ம பேசுறோம். காவிரி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இப்படிலாம் பேசுறான். நீ மரியாதைக்குரிய துணை உதயநிதியை கூப்பிட்டு கேளுங்க, மாநில உரிமைனா என்னன்னு கேளுங்க, காவிரி பிரச்சனை என்னன்னு கேளுங்க, முல்லை பெரியாறு பிரச்சனை என்னன்னு கேளுங்க, கச்சத்தீவு பிரச்சனை என்னன்னு கேளுங்க, நீட்டு பிரச்சனை. அதாவது நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரணும்னு அவர் தான் சொன்னார். தேர்தலுக்கு போய் ஊர் பேசினார். 2019 அவர் தான் சொன்னார், 2021 அவர் தான் சொன்னாரு. 4 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு, மாணவர்களை எவ்வளவு விலைக்கு நீங்க ஏமாத்துறீங்க. அதனால ஒரு சப்ஜெக்டே தெரியாத ஒரு துணை முதலமைச்சர், இந்தியாவிலே நம்ம சப்ஜெக்டே தெரியாத நம்பரும் துணை முதலமைச்சர். இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லை. திராவிடம்னா என்னன்னு கேட்டதுக்கு வர சொல்லுங்க. தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் படிச்சவங்களை பார்த்து கேட்கணும், என்ன தெரியாதுன்னு போனாரு. அவரு உண்மையை சொல்லிருக்காரு. அதாவது ஆடி காத்துல அம்மி பறக்கையில ஏமாத்துறவங்க மாதிரி இந்த ஆடி காத்துல இதுவெல்லாம் காணாம போயிடுவாங்க. ஆடி மாசம் வரப்போகுது, ஆடியில காணாம போயிடுவாங்க. சரியா? கப்பல்ல ஏறிட்டு உடைஞ்சு போச்சு, படகுல ஏறிட்டாங்க, படகு இந்த ஆடி காத்துல கொடை சாஞ்சிரும். அவ்வளவுதான். அதிமுக இந்த வாய் சவுடால எல்லாம் ஆடியோட முடிஞ்சு போயிடும். கவலைப்படாதீங்க.